காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கே எழுந்திரிச்சு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா விடிய காலையில் சூரிய பொங்கல் தான் நாங்கள் வைக்கிறதுனால 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா காப்பு. இது வந்து வீட்டுக்கு வாசல் முன்னாடி தோட்டத்துலலாம் கட்டுறது. எப்போயுமே நாங்கள் சூரிய பொங்கல் வைக்கிறனால 4 மணிக்கே தான் நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் இருட்டாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையும் ஷேர் பண்ணிக்குவோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பொங்கல் வைப்பாங்க, ஒரு ஆள் பூஜை சாமானுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணுவோம். ஒரு ஆள் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுக்கு போய் கோயிலில் ஊற்றிட்டு வந்துடுவோம். இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையை பிரித்து பார்க்குறதுனால எங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக தெரிஞ்சிருங்க. குழந்தைங்களும் பொங்கல் வைக்கிறக்காண்டி எந்திரிச்சிட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் எந்திரிச்சு குளிச்சும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அரிசி போடணும். இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து போடணுன்றனால எல்லா குழந்தைங்களையும் வர சொல்லி அரிசி போட வச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போடணும். சுத்தி கரெக்டா கீழ்ந்தாம போடு. ஐ போடுப்பா. நான் அப்படியே போட்டேன். இல்ல யாருமே கொலவ போட மாட்டீங்க. போடுங்கடா. கைக்குள்ள பட்டறாமா. ஓடியா ஓடியா. வா. போடு ஓடியா ஓடியா. போடு. அவ்வளவுதான். அட கோகுலா அரிசி நீ போடலையா? குளிச்ச போய் போடு. அரிசி ஒண்ணு போ. உங்களுக்கு குளிச்சு சாப்பிட போடுங்க. ஏய் அங்க பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா அரிசி அப்போ தான் போட முடியும் அப்படின்றதுக்காண்டி. இங்கிட்ட ஒரு பக்கம் பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நாங்கள் பொங்க வைக்கிறப்பெல்லாம் நல்லா இருட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருச்சு. கோழியெல்லாம் எந்திரிச்சு அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கோழிக்கெல்லாம் அரிசி போட்டிருக்காங்க. அதனால் அரிசியை சாப்பிட்டுட்ருக்கு. பூ பாருங்கள், வாசல் முன்னாடி இந்த மாதிரி பூ எப்போயுமே இப்படி பூத்துருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். நல்லா கொடை கணக்காக பூத்துருக்கும் இந்த செடியில். இப்போ பார்த்தீங்கன்னா பனி எவ்வளோ இருக்குது பாருங்கள், நல்லா தெரியுது. கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோலத்தை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எங்கள் வீட்டு கோலத்தை. இப்போ சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு இங்கே இருந்துச்சு இந்த இருக்கு பேப்பரில் இருக்கு. பின்னாடி பார்த்தேன். உடப்பா அந்த அரிசி பண்ணடா. பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சாச்சு. இது இப்போ வந்து சூரிய பகவானுக்கு படைக்கிறோம். எப்பயுமே நாங்கள் வருஷம் வருஷம் இப்படி தான் சூரிய பொங்கல் வைப்போம். ஏன்னா இந்த சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தில் வந்து நம்மளால் எதுவுமே இயங்காது. அதனால் இந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நாங்கள் எல்லோரும் இந்த சூரிய பொங்கலை கொண்டாடுறோம்.
காலையிலே பார்த்தீங்கன்னா சோறு வச்சுட்டோம். இது ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாம்பார். இந்த பக்கம் பட்டாணி வதங்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொச்சை பயிறு ரெடி பண்ணியாச்சு மஞ்சள் சீரகம் போட்டு. இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணியும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இங்கிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி ரெடி ஆச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுறாங்க. அங்கிட்டு பாசிப்பயிறு பாயாசத்துக்கு குக்கரில் வைக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு பாயாசம். அதுக்காண்டி குக்கரில் ஒரு விசில் வச்சுருவோன்ட்டு பாசிப்பயிறு இப்போ வேக வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளப்பு பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, சமையல் முடிஞ்சிருச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.